வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் அப்படின்னு சொல்லி. யாராவது சொல்லுவாங்களா நம்மளை பார்த்து, ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, ஏன் இவ்வளோ பாரத்தோடு இருக்க, உன் பாரத்தெல்லாம் என்கிட்ட கொடு, நான் உன் பாரத்தை சுமந்துக்கிறேன், நீ கஷ்டப்பட தேவையில்லைன்னு யாராவது நம்மளை பார்த்து சொல்லுவாங்களா? ஆனால் நம்ம ஏசப்பா பாருங்க, என் மேலே உன் பாரத்தை வச்சிரு, நான் உன் பாரத்தை சுமக்கிறேன், நீ சுமக்க தேவையில்லை, நான் உன்னை விடுதலையாக்குறேன், உன்னோட கஷ்டம், உன்னோட கவலை, உன்னோட கண்ணீர் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன், நான் உன்னை குணமாக்குறேன், என் மேலே உன்னுடைய பாரத்தெல்லாம் வச்சுட்டு நீ ஃப்ரீயாரு அப்படின்னு சொல்லி அழகாக நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுடைய பாரங்களை சுமக்க தேவையில்லை. இயேசு உங்களுடைய பாரங்களையும் உங்களுடைய பாவங்களையும் உங்களுடைய சாபங்களையும் சுமக்கிறதுக்காக தான் இந்த பூமிக்கு வந்தார். அவர் பாதத்தில் உங்களுடைய எல்லா பாரத்தையும் உங்களுடைய எல்லா இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தையும் அவரோட சமூகத்தில் வச்சுருங்க, அவரோட பாதத்தில் போட்டுருங்க. நம்மளுடைய வேலை நம்ம சிந்தைக்குள்ளே இருக்கிற, நம்ம இருதயத்துக்குள்ளே இருக்கிற எல்லா பாரத்தையும் ஆண்டவர் பாதத்தில் வைக்கிறது மட்டும்தான். அதை வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு அவரை உயர்த்தி துதிச்சுக்கிட்டே இருங்க. இதெல்லாம் ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக செய்வார்.